ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக இதே வசனத்தை நாம் தியானித்தோம். நாம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும், கையில் பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மற்றவர்களுக்கு நாம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்பதை குறித்து சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தையை தான் தியானிக்க போகிறோம். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்த விரும்புகிறார். பொதுவாக தாங்களே பிரபலமாக விரும்புகிறவர்கள் உண்டு. பிரபலத்துக்கும் பெருமைப்படுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. உலகத்திலே ஒரு மனிதன் எதையாவது சாதிக்கும் போது அவன் பிரபலமாகி விடுகிறான். பிரபலமாவது நன்மை செய்தாலும் பிரபலமாகலாம், தீமை செய்தாலும் பிரபலமாகலாம். பின் லேடன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் மிகவும் பிரபலமான பெயர், ஆனால் பெருமைக்குரிய ஒரு பெயர் அல்ல. தாவூத் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் பிரபலமான பெயர், ஆனால் பெருமைக்குரிய பெயர் அல்ல. சோட்டா ராஜன் என்று சொல்லக்கூடிய பெயர் பிரபலமான பெயர், ஆனால் பெருமைக்குரிய பெயர் அல்ல. அதே சமயத்தில் அப்துல் கலாம் என்று சொல்லும் பொழுது பிரபலமான பெயர் மட்டுமல்ல, பெருமைக்குரிய பெயராகவும் இருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பிரபலமாக்க விரும்பவில்லை, அவர்களுடைய பெயரை பெருமைப்படுத்த விரும்புகிறார். ஆமென். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நம்ம பேர் பெருமைக்குரிய பேர். நம்ம பெருமைப்படுறதில்ல. ரெண்டு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். சிலர் கொஞ்சம் பணம் வந்துட்டா அவங்களுக்குள்ள பெருமை வந்துடுது, ஒரு உயர் வந்துட்டா பெருமை வந்துடுது, பதவி வந்துட்டா பெருமை வந்துடுது. நான் சொல்கிறேன், எந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தினாலும், எந்த அளவுக்கு உங்களை மறைச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் உங்களை உயர்த்து கொண்டே போக முடியும். இல்லையா சொல்லுவோமா? அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அடுத்த ராத்திரியில் கொடை பிடிப்பானா. இல்லாதவங்களுக்கு, பணத்தை பார்க்காதவங்களுக்கு பணம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நேற்றுக்கு என்னுடைய 1ஆம் தேதி என் ஃப்ரெண்டு எங்களை ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போயிருந்தார். அங்கே பார்த்தா அவனுடைய மனைவி ஒரு செயின் தான் போட்டிருக்கு. ஆனால் கூட வந்த ஆள் எப்படி போட்டிருக்கான்னா, கழுத்தில் முதல்ல ஒரு ரவுண்டு, அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு, அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு, கையில் ஒரு பிரேஸ்லெட்டு, அது பாவம் போல் ஒரு செயினை போட்டுக்கிட்டு இருக்கு. இவர் பார்க்குறதுக்கு அப்படி பந்தாவா. நான் நினச்சேன் புதுசாக பணக்காரனாக இருப்பான், ஆமே புதுசாக பணக்காரனாக இருப்பான் அப்படின்ட்டு. அதாவது அவங்களுக்கு ஒரு பெருமை. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் சாதாரண வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. சொந்தக்காரவங்களுக்கு முன்னாடி நான் வெளிநாட்டிலேருந்து வர்றேன்னு காட்டுறதுக்காக என்ன செய்வாங்கன்னா, வரும்போதே தங்க கலரில் என்ன செய்வாங்க, கோல்டு வாட்ச்சு, அப்படி கழுத்தில் செயின் தெரிகிற மாதிரி அப்படியெல்லாம். அது என்னென்னா ஒரு பெருமை. நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், இல்லாட்டா நான் இந்த மாதிரி காரியங்களை செய்கிறேன், என்னிடத்தில் பணம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பெருமை. ஆண்டவர் நம்மை பெருமைப்பட வைக்கிறவர் அல்ல, நம்முடைய பெயரை பெருமைக்குரிய பெயராய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்திலே பிரபலமானவர்கள் பெருமைக்குரியவர்களாகவும் இருக்கிறார்கள், வேதனைக்குரியவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்முடைய ஆண்டவர் நம்மை பிரபலப்படுத்த விரும்பவில்லை என்பதை ஒரு நாளும் மறந்து போய்விடவே கூடாது. ஆபிரகாமை ஆண்டவர் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார். காரணம் என்ன? ஆபிரகாமுடைய விசுவாசமும் கீழ்ப்படிதலும். யாரை ஆண்டவர் பெயரை பெருமைப்படுத்துவார்? விசுவாசமும் கீழ்ப்படிதலும் யாருக்கு இருக்கிறதோ அவர்களை தேவன் பெருமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மில் அநேகர் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறதை என்ன செய்வதில்லைன்னா விசுவாசிக்கிறது இல்லை. அந்த 1ஆம் தேதி அந்த வாக்குத்தத்த அட்டையை வாங்கி பார்க்கும் போதுல இருக்கிற உற்சாகம் வீட்டில் மாட்டினதுக்கு அப்புறம் இருக்கிறதே கிடையாது. எத்தனை பேர் ஆமான்னு ஒத்துக்கிறீங்க? வாங்கிட்டு போன உடனே உற்சாகமாக இருக்குது, ஆஹா கர்த்தர் எனக்கு செய்ய போறாருன்னு உற்சாகமாக இருக்கு. ஆனால் அதுக்கு பின்னாடி வீட்டில் மாட்டினதுக்கப்புறம் அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறோம். அது நம்மளை பார்த்து பேசுறது போல இருக்கு. ஏப்பா 1ஆம் தேதி என்ன ரொம்ப கண்டுக்கிட்ட, திருப்பி பார்த்த, இப்போ கண்டுக்கிறவே மாட்டேங்கிறீன்னு அந்த வசனமே நம்மள்கிட்ட பேசுறது போல இருக்கு. நம்மள அநேகர் அப்படி தான். என்னென்னா முதல்ல இருக்க உற்சாகம் கடைசி வரைக்கும் இருக்கிறதே கிடையாது. இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க, 1ஆம் தேதி இருந்த உற்சாகம் எனக்கு 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. கையில் பணம் இருக்கோ இல்லையோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆபிரகாமை உயர்த்தினதுக்கு, பெருமைப்படுத்தினதுக்கு காரணம் விசுவாசமும் கீழ்ப்படியதும். என்ன விசுவாசித்தான் என்றால், சாத்தியமில்லாத சூழ்நிலையிலே தேவன் சொன்னதை விசுவாசித்தான். எடுத்து வாசிங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம்.
அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறோருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தது. சூழ்நிலை என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனால் சொல்லுகிறதை நம்புவதற்கு ஏதுக்களே இல்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லும்போது அதை நீங்க விசுவாசிக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குன்னா நடக்காதது போல தெரியும். ஆண்டவர் இப்படி சொல்றாரு, ஆனா சூழ்நிலையை பார்த்தா நம்புற மாதிரி இல்லையே. அப்படி இருந்தால் கர்த்தர் செய்ய போறாருன்னு அர்த்தம். சூழ்நிலையை பார்த்தா மோசமா இருக்கு ஆண்டவரே, நீங்க என்னமோ சொல்றீங்க, வாக்கு கொடுக்குறீங்க. ஆனா தாவீது என்ன ஆபிரகாம் என்ன சொன்னார்? நம்புகிறதற்கு ஏது இல்லை, ஆனால் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அதனாலதான் கர்த்தர் பேரை பெருமைப்படுத்தினார். இவன் சூழ்நிலையை பார்க்கல, என் வார்த்தையில் இருக்கிற வல்லமையை பார்த்தான் ஆண்டவர் பார்த்தார். எனவே எப்பெல்லாம் நம்ம சூழ்நிலையை பார்க்காம, மனுஷங்களை பார்க்காம, சூழ்நிலையை பார்க்காம கர்த்தருடைய வசனத்தை பார்க்குறோமோ அன்னைக்கு அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறியே தீரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொரு வசனம் தொடர்ந்து வாசிங்கள். அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அதாவது குழந்தை பிறக்குங்கிற நம்பிக்கை இல்ல, சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போச்சு. ஆனா அந்த நேரத்துல கர்த்தர் சொன்னார், சாராளுக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன், அடுத்த வருஷத்துல உனக்கு உன் மனைவிக்கு ஒரு பிள்ளை இருக்கும் அப்படின்னு சொல்லும் போதுல, இல்லையே ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று போயிட்டு சாத்தியம் இல்லையே, டாக்டர்கிட்ட போனா கூட மெடிக்கல் ரிப்போர்ட் படி உனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்றாரு என்றெல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா நடக்கும். என்னுடைய சரீரம் செத்து போனதை பத்தி கவலை இல்லை, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதை பத்தி கவலை இல்லை. எனவே நம்ம வாழ்க்கையில எதை தெரிஞ்சுக்கிறோம்னா, அடிக்கடி ஆண்டவருடைய வாக்குத்தத்தை பார்த்தோமே, ஆமா வாக்குத்தத்தம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா ஏன் சூழ்நிலை சரியில்லையே, ஏன் சூழ்நிலையை பார்க்குறேன்? கர்த்தரையே பாரு, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை பாருங்க. வாக்கு கொடுத்தவர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நான் 30 வருஷமா ஆண்டவருடைய விசுவாசியா இருந்து ஊழியக்காரனாகவும் இருக்கேன். எப்பெல்லாம் எனக்கு வாக்கு கொடுக்குறாரோ முதல்ல நடக்கிறது நெகட்டிவாக தான் நடக்கும். என் வாழ்க்கையில் அனுபவம், ஆண்டவர் வாக்கு கொடுத்த உடனே எல்லாமே நெகட்டிவாக நடக்கும். ஆனால் அந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள அந்த வசனம் உண்மைங்கிறத கர்த்தர் நிரூபிக்காமல் போனதே கிடையாது. அந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் அந்த வசனத்தை நிரூபித்து காட்டுவார். எனவே சொன்ன உடனே நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, யோசேப்பினுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்க. எத்தனை முறை நம்ம தியானிச்சிருக்கோம். ஆண்டவர் அவனை உயர்த்துவேன்னு சொப்பனம் காட்டின உடனே குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க, நெகட்டிவாக நடந்துச்சு. ஆனால் கர்த்தர் பாசிட்டிவாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். எனவே சூழ்நிலையை பார்க்கவில்லை. புருஷன் இந்த வருஷமாவது ரட்சிக்கப்படுவாரான்னு பார்த்தா நேற்றுக்கு வரைக்கும் குவார்டர் குடிச்சவர் இன்னிலிருந்து ஆஃப் குடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஐயோ ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணிட்டு போனால் நிலைமை மோசமாகுது. சூழ்நிலை மோசமாகும் போது உன் விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. கர்த்தர் செய்ய வல்லவர், கர்த்தர் செய்ய வல்லவர். அந்த விசுவாசத்தை விடாமல் இருக்கணும். சூழ்நிலைகள் நெகட்டிவாக இருக்கணும். இந்த வருஷம் ப்ரமோஷன் கிடைக்கும்னு பார்த்தோம், ஆனால் இந்த ப்ரொமோஷனே இனிமேல் 2 வருஷத்துக்கு கிடையாதுன்னு கவர்மெண்ட்ல டிக்ளேர், அவன் அப்படிதான் சொல்லுவான். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். இல்லையா சொல்லுவோமா? இன்னும் 2 வருஷத்துக்கு ப்ரொமோஷனே கிடையாது, நிப்பாட்டி வைக்கலாம். நடு ராத்திரியில் அவனுக்கு சொப்பனத்தில் கர்த்தர் என்னத்தையாவது சொல்லுவார். அடுத்த நாளே வந்து கையெழுத்து போடுவான், உடனே ப்ரொமோஷன் கொடுங்கன்னு சொல்லி. இல்லையா? ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தருடைய கையில் நீர்க்கால்களை போல இருக்கு. அவர் என்ன வேணாலும் செய்வார், எப்படி வேணாலும் மாற்றுவார், சட்டத்தை மாற்றுவார். உங்களுக்காக சட்டத்தையே மாற்ற வல்லவராக இருக்கார். எனவே ஒரு நாள் நம்ம அதை மறந்து போகக்கூடாது. ஏன் சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு, அது செத்து தான் போச்சு, அது கர்த்தருக்கு தெரியாதா? என்னமோ ஆண்டவருக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி நம்ம பாடம் நடத்துவோம் ஆண்டவருக்கு. இல்லை ஆண்டவரே, அது அப்படி இல்லை ஆண்டவரே, இது இப்படி இல்லை ஆண்டவரே. அவர் சொல்வார், எது எப்படியா இருந்தாருன்னா நான் சொல்கிறத நம்பினேன்னா உனக்கு அற்புதம் நடக்கும், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ சூழ்நிலையை நீ பார்க்காத என்று சொல்கிறார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவன் என்னன்னா, என்ன பத்தி கவலை இல்லை, என் சரீரத்தை பத்தி கவலை இல்லை, இந்த வாக்கு கொடுத்த தெய்வம் இருக்காரு, அவர் சொன்னா செய்கிறவர், அவர் சொன்னா செய்கிறவர். வாக்கு தத்தம் சொன்னவர், அதை நிறைவேற்ற அவர் வல்லவர். ஏன் நான் வல்லவன் கிடையாது, ஏன் சரீரம் செத்து போச்சு, என் மனைவிக்கு வல்லமை கிடையாது, அவர் சரீரமும் செத்து போச்சு, ஆனா எங்களுக்கு பிள்ளை தருவேன்னு வாக்கு பண்ணாரு, அவர் வல்லமையுள்ளவர் என்று சொல்லி முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில்
வல்லவனான. அதான் ஆண்டவர் பேரை பெருமைப்படுத்துறாரு. ஏன்னா இவன் விசுவாசத்துல இவ்வளவு ஆழமான விசுவாசம் இருக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆழமான விசுவாசத்தை கர்த்தர் காட்டினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஆபிரகாமுடைய விசுவாசம் கீழ்ப்படிதலோடு இணைந்து செயல்பட்டது. நீங்க 12ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றார் ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே நீ உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அங்க நான் உன்னை என்ன செய்வேன், பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொன்ன உடனே அவன் அதை நம்பினான். சொன்ன உடனே, நீ வான்னு சொன்ன உடனே நம்பி புறப்பட்டு போனான். நல்ல கவனிங்க, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய கீழ்ப்படிதலோடு சம்பந்தம் உள்ளது. உங்களுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்தால்தான் அந்த விசுவாசம் பலிக்கும். நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியாம மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருந்தாலும் அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆபிரகாம் வெறும் விசுவாசம் அல்ல, கீழ்ப்படிதலோடு கூட அவன் விசுவாசித்தான். இது வரைக்கும் நீங்க நான் விசுவாசிக்கிறேன் நடக்கலன்னு சொன்னா, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து பாருங்க. கர்த்தர் இந்த வருடத்தில் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். எபிரேயரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது என்ன செஞ்சு கீழ்ப்படிந்து. அண்டர்லைன் பண்ணுங்க, உங்க பைபிள்ல அண்டர்லைன் பண்ண வேண்டியது அதான். விசுவாசத்தினாலே அவன் போனாலும் அந்த விசுவாசத்துக்கு தூண்டுதலாக இருந்தது ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட எத்தனை காரியத்தை பேசுறாரு. மகனே இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இவங்களோட சேரக்கூடாது, அவங்களோட சேரக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, துன்மார்க்கனை விட்டு வெளியவா, உலக பிரகாரமான ஆடம்பர வாழ்க்கை வாழ்றவனை விட்டு வெளியவா, அல்லது அவிசுவாசியை விட்டு வெளியவான்னு எத்தனை காரியத்தை சொல்றாரு. ஆனா கர்த்தாவே நான் விசுவாசிக்கிறேன், நீ எனக்கு அற்புதம் செய்வே. கீழ்ப்படிதல் இல்லாம வெறும் விசுவாசம் மட்டும் அங்க செல்லுபடியாகாது. ஆபிரகாம் கீழ்ப்படிந்து அங்க விசுவாசித்தான். வாசிங்க, கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு. இதுதான் விசுவாசம். புரியாட்டாலும் என்ன செய்யணும், விசுவாசித்து கீழ்ப்படியணும், அல்லது கீழ்ப்படிந்து விசுவாசிக்கணும். ஆண்டவரே நீங்க சொன்னது எனக்கு ஒண்ணுமே புரியல ஆண்டவரே. புரியாட்டாலும் பரவாயில்ல, கீழ்ப்படி. நோவாவுக்கு ஒண்ணுமே புரியல. மழை வரப்போது பேழையை கட்டினாரு. அது வரைக்கும் மழையே பார்த்தது கிடையாது. மழைன்னா என்ன ஆண்டவரே, அதான்ப்பா மழை. நல்ல கவனிங்க, சுனாமின்னு ஒன்று வர்ற வரைக்கும் நமக்கு சுனாமிங்கிற வார்த்தை தெரியுமா? சுனாமி அது என்ன, சுனாமி புரியல. ஆனால் இப்போ தெரியும் நமக்கு, ஏன்னா வந்துருச்சு, வரும், ஏன்னா பைபிளில் அப்படி போட்டிருக்கு. சரி, நல்ல கவனிங்க. இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கூப்பிட்டு நீ போப்பா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. ஆபிரகாம் புறப்பட்டானா. எந்த அட்ரஸ் கொடுக்கல. இப்போ நான் கூப்பிட்றேன், தம்பி சாமிங்க வாப்பா, வந்து நீ என்ன செய்ய, பைக் எடுத்துகிட்டு அப்படியே தெற்க ஒரு 4 கிலோமீட்டர் போய் நான் சொல்கிற இடத்துக்கு போயிட்டு வான்னா, சரிப்பா சார், சொல்லுங்கள் பாஸ்டர். புறப்பட்டு போப்பா, இடத்த சொல்லுங்கள் பாஸ்டர். நீ புறப்பட்டு போ, நான் சொல்கிற இடத்துக்கு போ, இடத்த சொல்லுங்கள் பாஸ்டர். இடத்த சொல்லாட்டா என்ன, பாஸ்டர் நேற்றைக்கு வரைக்கும் நல்லா தான் இருந்தார், புது வருஷத்துக்கு நான் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னு தெரியலை இல்லையா? போகுமிடம் இன்னதென்று ஆண்டவர் அட்ரஸ் கொடுக்கல, புறப்பட்டு போனாரு, புறப்பட்டு போயிட்டான். இதுதான் கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் உங்களுக்குள்ள இருக்கா? இந்த வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. இப்ப பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லிட்டாரு. எத்தனை பேருக்கு உண்மையிலே ஆசை என் பேர் பெருமைப்படணும்னு சொல்லி? நம்ம பெருமைப்படுறதில்ல. சிலர் ரொம்ப ஓவர் பரிசுத்தம் போல, எனக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம பேரை பெருமைப்படுத்த. பிரதர் டிஜிஎஸ் தினகரன் அப்படின்னு சொன்னா கர்த்தர் அவர் பேரை பெருமைப்படுத்தி வச்சிருக்கார். ஒரு பென்னிகின் அப்படின்னு சொன்னா கர்த்தர் அவருடைய பேரை பெருமைப்படுத்தி வச்சிருக்கார். இதெல்லாம் அவங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தினால முழு உலகத்துக்கும் தெரியக்கூடிய அளவிலே கர்த்தருடைய பேரை பிரபலமாவது அல்ல, நான் சொல்லுவது பிரபலமாவதை தவிர பேரை பெருமைப்படுத்துகிறார் ஆண்டவர் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக. அப்ப ஆண்டவர் ஆபிரகாமுடைய பேரை பெருமைப்படுத்த காரணம் கீழ்ப்படிந்து விசுவாசித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 17-18 வசனத்தை வாசிங்க. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக்கொடுத்தான். சில நேரத்தில் நீங்க பிடிச்சு வச்சிருக்கிற சில அந்த வைராக்கியங்கள், சில காரியங்களை விடும்படி கர்த்தர் உங்களை சோதிப்பார். அந்த சோதனை நேரத்தில் நீங்க கர்த்தரோட போராடக்கூடாது. அங்க ஈசாக்கை ரொம்ப பிடிச்சி வச்சிருந்தான், ரொம்ப அன்பு, தேவனை விட ஈசாக்கு மேல அதிகமான அன்பை செலுத்திட்டான். இப்ப அந்த அன்பை சோதிச்சு பார்க்கறதுக்கு அதை விட்டுட்டு வெளியே வாப்பா, அதை நீ வந்து அவனை பலியிடு அப்படின்னு சொல்லும்போது, அந்த சோதனை என்பதை தெரிந்த உடனே எனக்கு நீங்க தான் முக்கியம். என்னதான் வயசான காலத்தில் பிறந்த பிள்ளையா இருந்தாலும் அது 14-15 வயசு
இந்த 15 வருஷம் அந்த பிள்ளையோட கொஞ்சி இருக்கான், அன்பை பொழிஞ்சிருக்கான். ஆனால் கர்த்தருக்கு முன்னாடி இந்த அன்பு பெருசல்ல, என் தேவனுடைய அன்பு தான் பெருசுன்னு சொல்லி சொன்ன உடனே அந்த பிள்ளைய பலிபீடத்தில் வைக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு நம்ம சில பொருட்களை பலிபீடத்தில் வைக்க கவலைப்படுறோம், சில அன்புகளை பலிபீடத்தில் வைக்க நம்ம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை சோதிக்கிறேன், நீ என்னை நேசிக்கிறாயா, எனக்கு கீழ்ப்படுகிறாயா, என்மேல் விசுவாசம் இருக்கிறதா என்பதை நான் உன்னை சோதிக்கிறேன். ஆனால் அந்த ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது என்ன செய்தானாம்? ஈசாக்கை பலியாய் ஒப்பு கொடு. ஏன் ஒப்பு கொடுத்தான்? ஏன் ஒப்பு கொடுத்தான்? ஏன் ஒப்பு கொடுத்தான்? வேதனையோடு ஒப்பு கொடுத்தானா? இல்லை. இல்லை முறுமுறுத்துக்கிட்டே ஒப்பு கொடுத்தானா? இல்லை, சந்தோஷமா ஒப்பு கொடுத்தாங்க. கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறது வேண்டா வெறுப்பா வேற வழி இல்லாம ஒப்பு கொடுக்க கூடாது. சந்தோஷமாய் அவர் கேட்கிறதை பலிபீடத்தில் வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த ஈசாக்கு மூலமா தான் உன் சந்ததி பிறக்கும்னு சொல்லிட்டாருன்னா, பலியிட சொன்னாலும் நம்ம பலியிடத்தான் போறேன். ஏன்னா இவன் மூலமா தான் குழந்தை பிறக்க போது. இதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு, கர்த்தர் ஏதோ ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். வாசிங்க. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்தும் எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? இதெல்லாம் பத்தாது, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நிறைவேற்ற வல்லவர்னு விசுவாசிச்சான். அதே சமயத்தில் என் பிள்ளைய பலியா கொடுத்தாலும் செத்து போன பிள்ளைய உயிரோடு எழுப்பி அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசித்தான். இந்த விசுவாசத்தை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் நேசிக்கிற ஒன்றை பலிபீடத்தில் வைக்க சொல்லும் பொழுது அதை சந்தோஷமாய் வைக்கக்கூடிய மன பக்குவம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த நேரத்தில் தான் கர்த்தர் நம்மை சோதிக்கிறார் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. நாம் எந்த பொருளை அதிகமாய் நேசிக்கிறோம், எந்த நபரை அதிகமாய் நேசிக்கிறோம், பணத்தை நேசிக்கிறோமா, பதவியை நேசிக்கிறோமா? சில காரியங்களை கர்த்தர் விடு என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தில், ஏனென்றால் கர்த்தர் மரித்தோரிலிருந்து எழுப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். வாக்கு, அதாவது என் சரீரம் செத்து போயிட்டு செத்து போன சரீரத்துக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க அவரால் முடியுமானால், என் மகன் செத்து போனாலும் அவன் மூலமாக சந்ததி விளங்கும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறவர் வாக்கு மாறாத தெய்வம். அப்ப அவனை சாக கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் உயிரோடு கூட எடுப்பார். இந்த விசுவாசத்தின கீழ்ப்படிந்தான். புரியுதா உங்களுக்கு? எப்பவுமே விசுவாசமும் கீழ்ப்படிதலும் ஒன்னா வரும். சில வெறும் விசுவாசத்தை மட்டும் விசுவாசிக்கிற ஆண்டவரே, அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சார், உன்னுடைய அற்புதம் இதுவரை தடைப்பட்டதற்கு காரணம் உன்னுடைய விசுவாசத்தில் குறையில்லை, உன்னுடைய கீழ்ப்படிதலில் குறை இருக்கிறது. நீ கீழ்ப்படிதலிலே நீ உன்னை சரி செய்து கொள்வாயானால் உன்னுடைய விசுவாசத்தினுடைய பலனை வரக்கூடிய ஆண்டிலே நீ பார்த்து கொண்டே இருப்பாய், வரக்கூடிய நாட்களிலே நீ பார்த்து கொண்டே இருப்பாய். ஸ்தோத்திரம். 19ஆம் வசனத்தை வாசிங்க. தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அது இருந்ததே ஒரு பிள்ளை தான்ப்பா, அதையும் கேட்டுட்டாரே. கையில் இருக்கிறதே 100 ரூபாய், அதையும் கர்த்தர் கேட்கிறாரே. கேட்பாரு சில நேரத்தில். அதை பலிபீடத்தில் வைக்க தெரியணும். ஒரு முறை இந்த திருவொற்றியூரில் ஒரு கடையில் நான் உட்காந்துருந்தேன், ஒரு 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 ஜவுளி கடையில் உட்காந்துருந்தேன். அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாய் உட்காந்து அவர் கூட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தேன். பேசிகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் பஸ்ஸை விட்டு இறங்கி ஒரு போதகர் நடந்து போகிறார். அப்போ என் பாக்கெட்டில் என் பர்ஸில் ஒரே 100 ரூபா தான் இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், அவர்கிட்ட போய் அந்த 100 ரூபாயை கொடு அப்படின்னார். இது ஈசாக்க பலிபீடத்தில் வைக்கிற மாதிரி தான். ஏன்னா வேறு செலவுக்கு இல்லை, பெட்ரோல் தீர்ந்து வச்சுன்னா பெட்ரோல் போட முடியாது. அதுவும் திங்கக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் வண்டி ஓடணும். 100 ரூபா தான் இருக்குது. நான் சொல்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ 100 ரூபாயை கொண்டு போய் அவர் கையில் கொடு அப்படிங்கிறார். எனக்கு முதல்ல கஷ்டம்தான். 50 ரூபா கொடுத்து 50 ரூபாயை வச்சுக்கிறலாமா அப்படிங்கிற போராட்டம் வருங்க. உங்களுக்கெல்லாம் வந்தது இல்லையோ? இருக்கிற எல்லாத்தையும் கொடுன்னா போராட்டம் வராதா? ஆனால் கொடுத்தா தான் அற்புதத்தை பார்க்க முடியும். 100 ரூபாய் கொடுனாரு. கொஞ்சம் தயக்கத்தோடு போனேன். அந்த 100 ரூபாயை கொண்டு கொடுத்துட்டேன். பாஸ்டர்னே அவர் போயிட்டு இருந்தார். என்ன பாஸ்டர்னாரு, இந்த ரூபாயை உங்கள்கிட்ட ஆண்டவர் கொடுக்க சார். வாங்கிட்டு கையை பிடிச்சிட்டு அவர் கண்ணில் தண்ணி. என்னென்னா, ஐயா ஒரு ஊழியத்துக்கு கூப்பிட்டாங்க, 50 ரூபா பஸ்ஸுக்கு இருந்துச்சு, ஊழியத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். போன இடத்துல ஐயா வந்தது ரொம்ப தோத்துறோன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. ஒரு 10 பைசா கூட காணிக்க கொடுக்கல. நான் நைட்டுக்கு என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாமல் இருந்தேன். பாருங்கள், கர்த்தர் உங்களை கொண்டு போஷிக்கிறாருன்னு சொன்னார். இதே திருவொற்றியூரில் இருக்க போதகர். வித்தின் 24 ஹவர்ஸில் ஒரு சகோதரி என்னை வீடு தேடி வந்து 10,000 ரூபா கொடுத்துட்டு போனாங்க. வித்தின் 24 ஹவர்ஸ் 10,000 ருபீஸை கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டு போனாங்க. பாஸ்டர் வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி. ஏன்? ஆண்டவர் நாம் அதிகமாக நேசிக்கிறதா அல்லது நாம் பிடிச்சு வைக்க விரும்புகிறத பலிபீடத்தில் வைக்க சொல்லும் பொழுது
விசுவாசத்தோடு கீழ்ப்படிதல் நமக்கு வர வேண்டும். இன்னைக்கு அர்ப்பணிப்பு அநேகருக்குள்ள குறைந்து விட்டது. இந்த கடைசி காலங்களில் விசுவாசிகள் ஒரு சுயநலத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்காக ஒரு அர்ப்பணிப்பு இல்லை. எல்லாத்துலேயும் சுயநலம். எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு கிடைச்சா போதுங்கிற மனப்பக்குவம் வருமானா கர்த்தருக்கும் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும். அவன் திரும்ப கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை அவன் அறிந்திருந்தான். திரும்ப வாசிங்க 19ஆம் வசனத்தை. தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஆமென். திருப்பிக் கொண்டான். பலிபீடத்தில் வச்சான். அங்க போயிட்டு, ஆண்டவரே பலிபீடத்துக்கு வரைக்கும் கொண்டு வந்துட்டு இனியாவது ஒரு அற்புதம் செய்ய மாட்டீங்களா? கேட்கல. கத்தி எடுத்துட்டான். கத்தி எடுத்து குத்தி விட்டுருந்தா கொலையா பண்ணிருப்பான். அந்த அளவுக்கு அவனுக்கு மனப்பக்குவம் வந்துச்சு. ஏன்னா நான் தேவனுக்கு கீழ்ப்படியணும். ஒன்றுமில்லாம இருந்து இந்த பிள்ளையை கொடுத்ததே கர்த்தர் தானே. அவர் கேட்டார், அவருக்கு கொடுக்கறதுக்கு என்ன தயக்கம்? கத்தி எடுத்துட்டான். கர்த்தர் அங்கதான் சொல்றாரு, ஆபிரகாமே பிள்ளையாண்டன் மேல் கை போடா. திரும்ப சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னேன், ஆனா இப்போ ஒரு வார்த்தையை கூட்டிக்கிறேன், ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணுமா? ஆசீர்வதிக்கணுமா? அப்படின்னா கீழ்ப்படிங்க. உங்க ஈசாக்கு எது? அந்த ஈசாக்கை பலிபீடத்தில் வைக்க சொல்லும் பொழுது தைரியமாய் அந்த ஈசாக்கை பலிபீடத்தில் வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாக. விசுவாசம் தேவனை கனம் பண்ணும், தேவன் விசுவாசத்தை கனம் பண்ணுகிறார். ஒரு மனுஷன் தேவன் மேல விசுவாசம் வைக்கும் போது பார்க்கிறாரு, யோ இப்படியெல்லாம் என் மேல விசுவாசம். ஒரு இடத்துல ஆண்டவர் ஒரு மனுஷனை கனம் பண்ணார் தெரியுமா? ஒரு 100க்கு அதிபதினு நினைக்கிறேன். அவன் சொன்னான், ஐயா என் வேலைக்காரன் கொடிய ஜுரத்தில் இருக்கான், அவனை சுகமாக்கணுமே. ஆண்டவர் சார் நான் வந்து அவனை சுகமாக்குவேன்னு சொல்லும் பொழுது உடனே ஒரு ஆள் அனுப்புறான், நீ எங்கள் வீட்டுக்கு என்ன செய்ய வேண்டாம், வர வேணாம் ஆண்டவரே, நீர் என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஒரு தெய்வம் என் வீட்டுக்குள்ள நுழையிருக்கு, நான் எந்த விதத்திலும் பாத்திரவான அல்ல. ஏன் சொல்றான்னா, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன் சுகமாவான். எப்படி அவனுக்கு விசுவாசம் வந்தது? இவன் சொல்றான், நான் ஒரு 100க்கு அதிபதி, அதாவது எனக்கு கீழே 100 பேர் இருக்காங்க, ஆனா நான் இன்னொரு அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிறேன். நான் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருந்தோம், அதாவது எனக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, அவர் சொன்னாருன்னு அந்த வார்த்தைக்கு வல்லம் இருக்கு. அப்படி நான் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருந்தாலும் எனக்கு கீழே இருக்கிறவன் ஒருத்தனை பார்த்து போ அப்படின்னு சொன்னா, இந்த போங்கிற வார்த்தை அவன் காதல விழுந்த உடனே அதுக்கு கீழ்ப்படிதான். அப்ப மனுஷனாகிய என்னுடைய வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்குமானால், தெய்வமாகிய உம்முடைய வார்த்தைக்கு நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரன் சுகமாவான். இதாங்க விசுவாசம். ஆண்டவர் திரும்பி பார்க்கிறாரு, ஐயோ இஸ்ரவேலுக்குள்ள கூட இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலையேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த மனுஷன் அந்த இடத்துல கர்த்தர் கனம் பண்ணினார். தேவ பிள்ளையே, நீங்கள் ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசம் ஆண்டவரை கனம் பண்ணும். அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணி உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாக. தேவன் எப்படி இந்த ஆபிரகாமை பெருமைப்படுத்தினார் தெரியுமா? ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை மீண்டுமாக வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன். அநேக ஜாதிகளுக்கு, யூதர்களுக்கு மட்டும் இல்லைங்க. அன்னைக்கு யூதர்கள் மட்டும்தான் ஆபிரகாம பிதாவே என்று அழைத்தார்கள் அல்லது தகப்பனே என்று அழைத்தார்கள். தேவன் நம்ம எல்லாருக்கும் பிதாவா இருக்கார். ஆனா இஸ்ரவேலர்களுக்கு தகப்பன் யார்? ஆபிரகாம் தான். ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் வேதனைப்படும் பொழுது ஆபிரகாமை பார்த்து என்ன கேட்டான்? தகப்பனாகிய ஆபிரகாமே என்று கேட்டான். அப்ப முற்பிதாக்கள் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் அந்த முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யூதர்களுக்கும் பிதாவாக ஆண்டவர் கொடுத்தார். அவ்வளவு தூரத்துக்கு முழு இஸ்ரவேலர்களுக்கும் ஒரு தகப்பனை போல கர்த்தர் ஏற்படுத்தி வச்சாரே, அதுதான் அவனுடைய பெயரை பெருமைப்படுத்துறது. அந்த இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் இல்லைங்க, அநேக ஜாதிகளுக்கு என்றால் என்ன அர்த்தம்? 18ஆம் வசனத்தை வாசிங்க. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக. எதை நம்ப முடியல ஆபிரகாம்ல? கர்த்தர் குழந்தை கொடுப்பாருங்கிறத நம்பிட்டான். உன்னுடைய சந்ததிக்கெல்லாம் நீ தகப்பனா இருப்பேன்னு சொன்னாலும் நம்பலாம். அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவ. இப்ப ஆண்டவர் வந்து என்னை பார்த்து நீ ஆப்பிரிக்காக்காரனுக்கும் ஐரோப்பாக்காரனுக்கும் அமெரிக்காக்காரனுக்கும் நீ தகப்பனாக போற அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா? முதல்ல கலரை பார்ப்பான். ஏய் நீ என்னை விட கருப்பா இருக்கம்மா. ஆப்பிரிக்காவில் போனா நீ என்னை விட வெள்ளையா இருக்க அப்படிமா. அவன் தகப்பனா ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனா ஆபிரகாமால நம்ப முடியாதது எது தெரியுமா? என்னுடைய சந்ததியில வர்றவங்களுக்கெல்லாம் நான் தகப்பனா இருக்கலாம்,
ஆனா உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்களுக்கு நான் எப்படி தகப்பனாக முடியும்? ஆனா கர்த்தர் சொன்னாரா நடக்கணும் விசுவாசம். அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க பார்க்கும்போது அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாகும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார். அவர் யூதர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் தகப்பனாய் மாற்றினார். அப்படின்னு என்ன அர்த்தம்? பேரை பெருமைப்படுத்துறாருங்கிறது மதிப்புக்குரியவனாக கர்த்தர் மாற்றினார். ஆமென். பேரை பெருமைப்படுத்துறதுன்னா தெரியுமா? உங்களை கனத்துக்குரியவங்களா, மதிப்புக்குரியவங்களா, பெருமைக்குரியவர்களாக கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். தான் நம்ப முடியாத ஒன்றை ஆண்டவர் சொன்னபோது அதை நம்பினானே, எனவே ஆண்டவர் ஆபிரகாமுடைய பெயரை பெருமைப்படுத்தினார், மதிப்பு மிக்கவனாய் மாற்றினார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆபிரகாம் எப்படி அழைக்கிறோம்? விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கிறோம். அப்ப உலகத்தில் உள்ள எல்லா விசுவாசிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஆபிரகாம் தகப்பனா மாறிட்டதுனால அந்த ஆபிரகாம் யூதர்களுக்கு மட்டும் இல்ல நமக்கும் தகப்பனாக இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு பிதா பரலோகத்தில் இருக்கிறார். இந்த பூமியில விசுவாசிகளின் தகப்பனாக இந்த ஆபிரகாமை கர்த்தர் மாற்றினார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் தேவனை கனம் பண்ணும். இந்த ஆண்டில் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க. ஆண்டவரே, நீங்க எனக்கு என்ன சொன்னாலும் கீழ்ப்படிந்து விசுவாசிப்பேன்னு சொல்லி பாருங்க. இந்த ஆண்டுல நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க பேரை கர்த்தர் மதிப்பு மிக்க பெயராய் மாற்றுவார். நீங்க பள்ளிக்கூடத்துல வேலை செஞ்சீங்கனாலும் சரி, ஃபேக்டரியில வேலை செஞ்சாலும் சரி, உங்க பேரை இந்த ஆண்டுல கர்த்தர் பெருமைப்படுத்துவார். நீங்கள் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உங்க பள்ளிக்கூடத்துல கர்த்தர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். நீங்க குடியிருக்கிற காம்பவுண்ட்ல கர்த்தர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். ஆமென் சொல்லுவோமா? எல்லாம் யோசிக்கணும். நான் எங்க போனாலும் என் பேரு ஆண்டவரே மதிப்புமிக்க பெயரா இருக்கணும். அதுக்கு கீழ்ப்படிதலும் விசுவாசம். இரண்டாவதாக இன்னொரு மனிதனை குறித்து உங்களிடத்தில் சொல்கிறேன். 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வேகமா. போன எவ்விடத்திலும் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றார், அன்னைக்கு ஆபிரகாமை பார்த்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னாரு. அடுத்து ஆபிரகாமுக்கு பின்னாடி யாரையுமே இப்படி சொல்லாம அடுத்து யார்கிட்ட தான் வராரு? தாவீதுட்ட வராரு. தாவீது, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேங்கிற வார்த்தையை பயன்படுத்தாவிட்டாலும் பூமியில எத்தனை பெரிய மனுஷங்க இருக்காங்களோ, அதாவது பெருமைக்குரியவர்கள் இருக்காங்களோ, அந்த லிஸ்ட்ல நான் உன்னை கொண்டு வர போறேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுமா? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஐயா, உங்க படிப்பை பத்தி யோசிக்க கூடாது, உங்க பண பேலன்ஸை பத்தி யோசிக்க கூடாது, உங்க குடும்ப பின்னணியை பத்தி யோசிக்க கூடாது. நீ யாரா இருந்தாலும் கர்த்தர் உன் பேரை பெருமைப்படுத்த முடியும். அல்லேலூயா. பிரபலமான ஊழியர்கள்லாம் ஒரு காலத்துல ஒன்றும் இல்லாத ஒரு இடத்துல இருந்தவங்க தான். நான் சமீபத்தில் தூத்துக்குடி பக்கம் போயிட்டு வரும்போது இந்த 4 மாவடி கிராமத்தை பத்தி யோசிச்சேன். 4 மாவடிங்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு சின்ன கிராமம். ஆனா அந்த கிராமத்துல ஒரு மனுஷன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து விசுவாசிச்சதுனால முழு உலகத்துக்குமே இந்த 4 மாவடிங்கிற பேர் பெருமையாகி போயிடுச்சு. ஒரு அல்லையா சொல்லுவோமா? ஏன்னா அங்கிருந்த ஒரு ஊழியக்காரர் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சதுனால. அதனால நான் ஒரு கிராமத்துல பிறந்தவன், இல்லை எனக்கு படிப்பறிவு இல்லை, இதெல்லாம் படிச்சவங்களுக்கு கம்பெனியில வேலை பார்க்கறவங்களுக்கு நோ 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 நோ, நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா நீ விசுவாசித்தா உன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். சொந்தக்காரவங்க முன்னாடி பெருமைப்படுத்துவார். இருக்கிற குடியிருக்கிற இடத்துல கர்த்தர் பேரை பெருமைப்படுவார். எந்த இடத்துல உன் பேர் ரிப்பேர் ஆச்சோ அதே இடத்துல உன் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்த தேவன் வல்லவரா இருக்கிறார். ரிப்பேரான பேரெல்லாம் கர்த்தர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கு பூமியில் உள்ள பெரியோர்களுடைய நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மனப்பாடமா தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு. ஆபிரகாமுடைய குமாரனா தாவீது? ஆபிரகாமுடைய குமாரன் யாரு? ஈசாக். ஆனா இங்க டைரக்டா முதல்ல கர்த்தர் பெருமைப்படுத்தின ஒரு ஆளை சொல்றாரு, அடுத்து கர்த்தர் பெருமைப்படுத்தின ஒரு ஆளை சொல்றாரு. ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துடைய. அப்ப 3 பேரைத்தான் கர்த்தர் பெருமைப்படுத்தினாரு. ஒன்று ஆபிரகாம், 2வது ஈசாக்கு, 3வது இயேசு கிறிஸ்து. அவர் தேவன் தான் பூமியில மனுஷனா இருக்கும்போது எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்தார். கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு ஆபிரகாமுடைய பேர் பெருமைக்குரியதான், தாவீதுடைய பேர் பெருமைக்குரியதான். இது எல்லாத்தையும் விட இயேசுவின் நாமம் பெருமைக்குரிய நாமமாய் மாறிவிட்டது. அதை விட்டு விடுங்கள். ஆனால் தாவீதை பற்றி சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆபிரகாமுக்கு பின்னாடி நேரடியா தேவன் தாவீதுடைய பெயரை குறிப்பிடுவதிலிருந்து தாவீதை எந்த அளவுக்கு தேவன் உயர்த்தி இருக்கிறார் என்பது புரியும். சங்கீதம் 61ஆம் அதிகாரத்தில் சொன்னான் அல்லவா, என் இருதயம் தொய்யும் பொழுது பூமியின் கடையாந்தலங்களிலிருந்து உம்மை கூப்பிடுவேன், எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில என்னை கொண்டு போய்
விடு, அதாங்க எட்டாத உயரம். அல்லையிலே சொல்லுவோமா? அவனுக்கு எட்டாத உயரம் என்னது? பூமியில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய நாமத்துக்கும் ஒத்த நாமத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். பெரியவர்களுடைய நாமம், பெரிய பெரிய ஜனாதிபதிகள், பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய ஜமீன்தார்கள், அவங்களுடைய பேர் எவ்வளவு பிரபலமா இருந்துச்சோ, பெருமைக்குரியா இருந்துச்சோ, அந்த லிஸ்ட்ல தாவீதுனுடைய பெயரை கர்த்தர் மாற்றி விட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? காரணம் என்ன தெரியுமா? தாவீது கர்த்தருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்தான். ஆமென். கர்த்தர் அதுக்கு காரணம் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். பூமியிலிருந்து பெரியவர்களுடைய நாமத்துக்கு ஒத்த நாமத்தை கர்த்தர் கொடுத்ததுக்கு காரணம் என்ன? 1 சாமுவேலின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. சவுலுக்கு சொல்றார். சாமுவேல் சவுலுக்கு சொல்றாரு. அப்ப தாவீதுனுடைய சம்பவமே பைபிள்ல போடல. தாவீதுனுடைய சம்பவம் 16ஆம் அதிகாரத்துல தான் வருது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல தான் வருது. ஆனா 13ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? சவுலே, ஒரு ராஜ்யபாரத்தை கர்த்தர் எடுக்க போறாரு. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். ஒரு மனுஷனை கர்த்தர் தேடிக்கிட்டு இருக்காரு. அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கணும். ஒரு பக்கம் கர்த்தர் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்தணும்னா கீழ்ப்படிதலோடு கூடிய விசுவாசம் இருக்க வேண்டும். இன்னொரு காரியம், கர்த்தர் நம்முடைய பெயரை உயர்த்தி பெருமைப்படுத்த வேண்டும் என்றால் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாக. நான் அவங்க இருதயத்துக்கு ஏற்றபடி நடக்கிறேன், இவங்க இருதயத்துக்கு ஏற்றபடி நடக்கிறேன்ல. உன்னை அழைத்த தெய்வத்தினுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நீ நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுமா? அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக. நல்ல யாரை கண்டுபிடிச்சாரு? ஒருத்தனை தேடுன, என் இருதயத்துக்கு ஏற்ற ஒருத்தனை தேடுன. அது யாரா மாறிட்டான்? தாவீது. ஏற்றவனாய் கண்டு எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான் என்ன அர்த்தம்? கீழ்ப்படிவான் அர்த்தம். நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே செய்வான், எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். 23ஆம் வசனம். அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். தாவீதை ஆண்டவர் உயர்த்தினதுக்கு ஒரு காரணம், ஆண்டவருடைய இருதயத்தில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அவன் அப்படியே கீழ்ப்படிஞ்சான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னும் சொல்ல போனா தேவன் தன்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார், அவர் இருதயத்தில் என்ன யோசிக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அவன் கீழ்ப்படிஞ்சான். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம ஒரு திட்டம் வச்சு, நம்ம மனசில் ஒரு காரியத்தை வச்சு, நம்ம மனசு என்ன சொல்லுதோ சொல்லுவான். நான் என் மனசாட்சியின்படி தான் நடக்கிறேன், என் மனசுக்கு சரியின்படி தான் நடக்கிறேன். அது கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது. கர்த்தருடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை பார்த்து அதன்படி நடந்து கொண்டான். கர்த்தர் அவனை உயர்த்த ஆரம்பித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவருடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை அவன் அறிந்து கொண்டான். என்ன? எனக்கு சித்தமானதையெல்லாம் அவன் செய்வான் என்று ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிறது என்னது? சொல்லுங்க. ஆண்டவருடைய உள்ளத்தில் இருந்தது என்னது? அதான் ஆண்டவருடைய உள்ளத்தில் இருந்தது என்னது? புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளை சொல்லுங்க. இந்த பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய உள்ளத்தில் அந்த ஜனங்களை நடத்துறதுக்கு நான் என்னெல்லாம் சொல்றேனோ அதை அப்படியே செஞ்சு நடத்துறதுக்கு ஒரு ஆள் தேவைன்னாரு. அந்த இருதயத்தில் இருக்க அதை அறிஞ்சு அவன் செயல்பட்டான். புதிய ஏற்பாட்டில் இயேசுனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கு? எல்லா ஜனங்க. ரைட், கரெக்ட் வேர்ட். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்தில் இருக்கிற ஏக்கம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய உள்ளத்தில் இருக்கிற சித்தம் என்னதுன்னா, எல்லாரும் என்னது? உங்க கூட வேலை பார்க்கறவங்க, உங்க பக்கத்து வீட்டில் குடியிருக்கிறவங்க, உங்களோட பஸ்ல பிரயாணம் பண்றவங்க, உங்க கூட படிக்கிறவங்க, உங்க கூட வேலை பார்க்கறவங்க, எல்லா மனுஷனும் இயேசுவை அறியணும், ரட்சிக்கப்படணும்னு கர்த்தர் சித்தமுள்ளவராக. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? இந்த சித்தத்தை அறிஞ்சும் அதுக்கு கீழ்ப்படியாம வாழ்றிய, அதனாலதான் உன் பேரை இன்னும் பெருமைப்படுத்தல. இப்ப சொல்லுங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ரட்சிக்கப்படுற கர்த்தருடைய சித்தமா? கூட வேலை பார்க்கறவங்க
என்னென்ன விசுவாசிகள் சுய பரிதாபத்திலே எனக்கு இது இல்லை அது இல்லை, எனக்கு அப்படி வாசிக்கல ஆண்டவர், எனக்கு இப்படி ஆசீர்வதிக்கல அப்படி ஆசீர்வதிக்கலன்ட்டு நம்ம பாட்டையே பாடிக்கிட்டே இருக்கோம். ஆண்டவர் சார், தாவீது என் இருதயத்தில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு கீழ்ப்படிஞ்சான், அவனை உயர்த்தினேன். ஏன் இருதயத்தில் இருக்கிற உனக்கு சொல்லி கொடுத்துறேன், நீ அதை செய்ய மாட்டேன்ட்டு வேற ஆசீர்வாதம் 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 கேட்குறிய, நீ கீழ்ப்படிஞ்சுவாரு, நீ எங்கேயோ போயிருப்ப. ஆமென். தீர்மானம் எடுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே ஒரு ஆத்மாவத்தான், ஏன்னா எல்லாரும் ரட்சிக்கப்படுறது கர்த்தருடைய சித்தமாக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு நபரையாவது ஒரு வாரம் சர்ச்சுக்கு கூட்டிட்டு வர்றது முக்கியம் இல்லை, ரட்சிப்புக்குள்ள நடத்தி ஞானசானம் பெற்று சபையில் ஸ்திரப்படுத்த வைக்கணும். அதுதான் உண்மையான ஊழியம். எல்லா மனுஷனும் கர்த்தரை அறிகிற அறிவில் வளரணும்னு ஆண்டவர் அறிந்தார். இதை தாவீது செஞ்சானா? வாசிங்க சங்கீதம் 22:22 வாசிங்க. சங்கீதம் 22:22. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவே உம்மை துதிப்பேன். ரெண்டு காரியத்தை சொல்றான். ஆண்டவருடைய நாமத்துக்கு என்ன செய்யறான்னா, முதலாவது என் சகோதரருக்கு உம்முடைய நாமத்தை அறிவிப்பேன், ரெண்டாவது சபை நடுவே உம்மை துதிப்பேன். ஆண்டவருக்கு ரெண்டு சித்தம் உண்டு. ஒன்று, எல்லா மனிதனும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். ரெண்டாவது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை, ஆண்டவருடைய எக்ஸ்பெக்டேஷன் அதுதான், ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, என் பிள்ளை என்ன துதிக்கணும். ரெண்டு காரியம் தான் சொல்றாரு. ஒன்னு சுவிசேஷ ஊழியம், ரெண்டாவது அவரை ஆராதிக்கிற ஆராதனை ஊழியம். இது ரெண்டையுமே தாவீது செஞ்சான். அதனாலதான் கர்த்தர் பார்த்தாரு, இவன் என் இருதயத்தில் இருக்கிறபடியே வாழ்றானே, நான் என்ன நினைக்கிறேனோ அப்படியே வாழ்றானே, இவனை உயர்த்தணும் பாண்டு கர்த்தரே உயர்த்தினார். எந்த இடத்துலையும் தாவீது போய் ஆண்டவரே என்ன உயர்த்துங்க, என் பேரை பெருமைப்படுத்துங்க கேட்கவே இல்லை. கர்த்தர் ஆசைப்பட்டாருங்க, என்னை தாவீதை ராஜாவாக்கும்படி கர்த்தர் சித்தம் கொண்டார். இன்னைக்கு நம்ம ஆசைப்பட்டு உயரணும் ஆசைப்படுறோம், உயர்வு வர மாட்டேங்குது. ஆனா உன்னை உயர்த்தருக்கு கர்த்தர் ஆசைப்படணும். இல்லையா? எப்ப ஆசைப்படுவாரு? அவர் உள்ளத்தில் இருக்கிறதை அறிந்து அவருடைய சித்தத்தை எல்லாம் செய்தார். சகோதரருக்கு அவருடைய நாமத்தை சொல்லுங்க. யார் சகோதரர்? நம்ம அண்டை வீட்டு அயலகத்தார் எல்லாருமே நமக்கு சகோதரர்கள் தான். அவர்களுக்கு போய் இயேசுனுடைய அன்பை எடுத்து சொல்லுங்கள். இயேசு ரட்சிக்கிறார் என்று சொல்லுங்கள், இயேசு குணமாக்குகிறார் என்று சொல்லுங்கள், இயேசு ஒருவர் தான் பரலோகத்துக்கு செல்ல வழி என்று சொல்லுங்கள். அதுதானே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. அதை அறிந்து சகோதரர்களுக்கு நடுவில் அவருடைய நாமத்தை அறிவித்தான். சபை நடுவில் ஒன்று, வெளியே சகோதரர்களுக்கு அறிவித்தல், அறிவிக்கிற ஊழியம், ஆராதிக்கிற ஊழியம், ரெண்டையும் ஒரு விசுவாசி கரெக்டா செய்யணும். சில ஆட்கள் வெளியே போய் சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு வந்தமே கையை கட்டிக்கிட்டு இருப்பாங்க. நான் சொல்ல, சாத்தான் கையை கட்ட விடவே விடாத, கர்த்தர் உன் கட்டுகளை அவிழ்த்து இருக்கிறான். ஆராதிக்கும் போது கையை அசைச்சு, கையை தட்டி, கையை உயர்த்தி அப்படி ஆராதிச்சு பழங்க. தாவீதை போல ஆராதனை வீரன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. எப்பவும் ஆண்டவரை துதிச்சு பாடிக்கொண்டே இருப்பான். வேதனைகளையும் துதிப்பான், சோதனைகளையும் துதிப்பான், உயர்வுகளையும் துதிப்பான், தாழ்வுகளையும் துதிப்பான், தனிமையிலையும் துதிப்பான், கூட்டத்தோடு குடிப்பான். சபை நடுவில் நான் உம்மை துதிப்பேன் என்று சொல்கிறான். தேவனுடைய நாமத்தை அறிவிப்பதிலும் பிரஸ்தாபப்படுத்துவதிலும் அவரை உயர்த்துவதிலும் அவன் கவனமுள்ளவனாக இருந்தான். இன்னைக்கு நான் இங்கே முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்த விரும்புகிறார். அதற்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது விசுவாசத்தோடு கூடிய கீழ்ப்படிதல், அல்லது கீழ்ப்படிதலோடு கூடிய விசுவாசம். இரண்டாவதாக, அவர் உள்ளத்தில் இருக்கிறதை அறிந்து அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பெயரை ஆண்டவர் ஆபிரகாமுடைய பெயர் ஒரு காலத்தில் உயர்ந்திருந்தது, அடுத்து தாவீதுடைய பெயர் உயர ஆரம்பிச்சது. ஆனா இப்ப ரெண்டையும் பீட் பண்ணி யாருடைய பேர் வந்துருச்சு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பெயர். ஏன் தெரியுமா? அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தது மட்டுமல்ல, ஜீவனையே கொடுத்தார். பிதாவே, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தம். இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்து என்ன? நான் உயிரை விட்டாலும் உயிரை பெற்றுக்கொள்வேங்கிற விசுவாசம். அதனால் உயிரை கொடுத்தார். அவர் எப்படி, வேதம் அவரை பற்றி என்ன சொல்லுகிறது? அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் மனுஷ ரூபமாய் காணப்பட்ட அடிமையின் ரூபம் எடுத்து தம்மைத்தாமே, அதாவது சிலுவையின் மரண பரியந்தனமே. கிறிஸ்தவங்களுக்கு நமக்குள்ள பெருமை வந்துடக்கூடாது. எப்பவும் எந்த அளவுக்கு நம்மளை பயன்படுத்தினாலும் நமக்குள்ள ஒரு தாழ்மை இருந்துகிட்டே இருக்கணும். எல்லாவற்றுக்கும் அவர் தன்னை தாழ்த்தினபடினால், ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய நாமத்துக்கும் மேலாக அவருடைய நாமத்தை உயர்த்தினார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவார்.
அல்லேலூயா. இந்த நாட்களிலும் கர்த்தர் இப்படி செய்கிறவர்களுடைய பெயரை ஆண்டவர் பெருமைப்படுத்திக் கொண்டேதான் இருக்கிறார். எத்தனையோ ஊழியர்களுடைய பெயரை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எத்தனையோ தேவ பிள்ளைகளுடைய பெயரை கர்த்தர் ஆங்காங்கே இருக்க வேதத்தில் பொறிக்கப்படவில்லை, ஆனால் ஆங்காங்கே கர்த்தர் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். இந்த 2016ஆம் ஆண்டின் முதல் வாரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, படித்திருந்தாலும் படிக்காவிட்டாலும், ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும், என்ன இருந்தாலும் சரி, விசுவாசத்தோடு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். கர்த்தருடைய உள்ளத்தில் இருக்கிறதை நான் அறிந்து நான் ஜெபித்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி செய்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். எப்பொழுது அவருடைய உள்ளத்தில் இருக்கிறதை அறிய முடியும்? ஜெபம் பண்ணினால் அவர் உங்களோடு கூட பேசுவார். எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுமா? அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நின்று, கர்த்தாவே என்னை அர்ப்பணிக்கிறேன், நான் இனி கீழ்ப்படிதலோடு நானும் விசுவாசிப்பேன். அப்படி ஒப்பு கொடுக்க விரும்புறவங்க உங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் வெறுமனே விசுவாசிச்சேன், ஆனா இவ்வளவு விசுவாசம் இருந்து எனக்குள்ள ஒன்றும் நடக்கலையே. நான் தான் விசுவாசிக்கிறேனே, ஆனா எனக்கு நடக்கலையே, நான் சந்தேகப்பட்டேன். ஆனா இன்னைக்கு விஷயம் புரிஞ்சுக்கிருச்சு, நான் சில காரியங்கள்ல கீழ்ப்படியலை. இன்னைக்கு நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன். ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலை சாதகமா இல்லாட்டாலும் நான் விசுவாசிப்பேன், நம்புறதுக்கு ஏது இல்லாட்டாலும் நான் விசுவாசிப்பேன், மெடிக்கல் ரிப்போர்ட் எனக்கு ஆப்போசிட்டா இருந்தாலும் நான் விசுவாசிப்பேன். ஆண்டவரே, என்ன வாக்கு பண்ணினவர் நீர், அதை செய்ய வல்லவராய் இருக்கிறேன். கீழ்ப்படிதலை நான் காட்ட விரும்புகிறேன். இன்றையிலிருந்து நான் உமக்கு கீழ்ப்படிவேன். ஜெபத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானது என்ன என்பதை நான் அறிந்து உங்க விருப்பப்படி நான் நடப்பேன். ஆண்டவரே, என்னுடைய விருப்பப்படி அல்ல, உங்க சித்தத்தின்படி நான் நடக்கும்போது பூமியினுடைய ராஜாக்களுடைய நாமத்துக்கு ஒத்த நாமத்தை எனக்கு நீ கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறே. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. உன்னதமான அனுபவத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு போய் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். எதை குறித்தும் கவலைப்படாத, கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்த ஒரு தீர்மானத்தோடு கூட நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, இனி நான் உமக்கு கீழ்ப்படிவேன். ஆண்டவரே, இந்த ஆண்டிலே நான் ஒரு புது தீர்மானத்தை எடுக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். கீழ்ப்படியோடு கூட எதை பலிபீடத்தில் வைக்க சொன்னாலும் அதை பலிபீடத்தில் வைக்க நான் தயாராக இருக்கிறேன். நேசித்த ஈசாக்கை பலிபீடத்தில் வைக்க கர்த்தர் சொன்னார், தயங்காமல் வைத்தான். ஏனென்றால் அதை அவன் மரித்தோரிலிருந்து பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செத்து போனாலும் அவனை உயிர்ப்பிக்க தேவன் வல்லவர் என்று விசுவாசித்தான். தேவ பிள்ளையே, உன்னுடைய சூழ்நிலையை பார்க்காதே, உன் சரீரத்தை பார்க்காதே, கர்த்தரை பார், கர்த்தருடைய வல்லமையை பார். இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன் அல்லவா? அவர் உன் பெயரை பெருமைப்படுத்த விரும்புகிறார். இந்த ஆண்டிலே இந்த சபையில் இருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய பெயரையும் கர்த்தர் பெருமைப்படுத்தினால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அதில் என்னுடைய ஆசையெல்லாம் இதுதான், சபையில் இருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் பெருமைக்குரியவர்களாக மாற்ற வேண்டும். கர்த்தர் அவருடைய பெயரை பெருமைப்படுத்தணும். வேலை செய்யற இடத்துல அவங்க பெயர் பெருமைக்குரிய பெயரா, மதிப்புமிக்க பெயரா இருக்கணும். படிக்கிற இடத்துல பிள்ளைகளுடைய பெயரு மதிப்புமிக்க பெயரா இருக்கணும். நீ விசுவாசித்து கீழ்ப்படி, கர்த்தருடைய உள்ளத்தை அறிந்து அதன்படி செயல்பட்டு பார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீங்க நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். மெய்யாகவே நீர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற கர்த்தர். ஆண்டவரே, தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் மட்டுமல்ல, மரித்தோரிலிருந்தும் எழுப்ப வல்லவர் என்று ஆபிரகாம் விசுவாசித்தது போல, அதற்கு அவன் கீழ்ப்படிந்தது போல நாங்களும் கீழ்ப்படிந்து விசுவாசிக்க கிருபை தாரும். தாவீதை போல உம்முடைய நாமத்தை சபை நடுவிலே மகிமைப்படுத்தவும், சகோதரர்கள் நடுவிலே அறிவிக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த ஆண்டிலே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒரு ஆத்மாவை கர்த்தர் கண்டு ஆதாயம் பண்ணி வர கர்த்தர் கிருபை தாரும். வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய பெயரும் பெருமை மிக்க பெயராய் காணப்பட உதவி செய்யும். நீ அதை செய்ய போகிறதுக்காய் நன்றி. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.